ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ளூ சோப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சோப்போடைய கீ இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ தான். கிளைட்டோரியா டெர்னேட்டியான்னு நம்ம இதை சொல்லுவோம். இதில் இருக்கிற அந்த அழகான ப்ளூ கலர் தான் நம்மளுடைய ப்ளூ சோப்புக்கான அந்த கலரிங் ஏஜெண்ட். சங்குப்பூவில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம சோப்பில் கீ இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிட்டோன்னா இதை நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறத விட இன்டர்னலாக டீயாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. நம்மளோட சேனலில் த ப்ளூ மேஜிக்கல் டீன்னு சொல்லி ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இந்த சங்குப்பூவை வச்சு செஞ்ச அந்த டீயோட ரெசிபி. அதை எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். நம்மளுடைய சோப் ரெசிபிக்காக நான் இன்றைக்கி நிறைய ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது கிடைக்கல அப்படின்னா நிறைய ட்ரை பண்ணி மார்க்கெட்டில் பேக்கெட்டில் விற்கிறாங்க. அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளாஸ் கிடச்சிருக்கனால நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பூ எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு இந்த காம்பை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ அது காயறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அரைக்கும் போது பவுடராக நீங்கள் அதை பண்ணும்போது அந்த காம்புடைய க்ரீன் கலர் அதில் ஜாஸ்தி வராமல் நமக்கு அந்த ப்ளூ கலர் ரொம்ப ஜாஸ்தி வரும். அதுக்காக இந்த காம்பை நம்ம இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிங்கன்னா அது நல்லா காஞ்சிடும். இது ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த க்ரீன் நிறையா தான் இருக்கும். ரிமூவ் பண்ணாமல் போட்டிங்கன்னா இந்த ப்ளூவே உங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும். அந்தளவுக்கு அந்த பூ நல்லா சுருங்கிடும். அந்த க்ரீன் காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி க்ரீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த காம்பை நான் ரிமூவ் பண்ண சொன்னேன். இப்போ இதை நம்ம ஒரு பிளெண்டரில் போட்டு நல்ல ஒரு நைஸான பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி இதை எடுத்து வச்சிடலாம். இதை அரைச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ப்ளூ ஒரு 50%, க்ரீன் ஒரு 50% இந்த பவுடரில் இருக்கும். இது பரவாயில்ல, அதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த கலரிங்காக நம்ம அந்த டை செய்யணும் இல்லையா, அதுக்காக ஒரு 15லேருந்து 20 பூ வரைக்கும் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பூ நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் காம்பை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே இதில் ஒரு பவுலில் நல்லா அலசிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த பவுலில் நல்ல சூடான தண்ணியாக கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். இது ஒரே ஒரு விஷயம், இது நல்ல கான்சென்ட்ரேட்டடாக வரணும். நம்ம இதில் நிறையா சோப்பில் ஆட் பண்ண போகிறதுல எவ்வளோ திக்காக நல்ல கலராக இந்த சிரப் நமக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு நம்மளுடைய சோப் நல்ல கலராக கிடைக்கும். அதனால் நிறைய பூவும் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி அந்த கலர் நல்ல டார்க் ப்ளூவாக வர்ற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றினோடனையும் கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் அதுலேருந்து வர ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா, ஒரு 5 minutes வெயிட் பண்ணிங்கன்னா அது நல்ல டார்க் ப்ளூவாக ஆகும். உங்களுக்கு இன்னுமே டார்க்காக வேணும் அப்படின்னா நிறைய பூ உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 5 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த லிக்விட் நல்ல டார்க் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. இன்னுமே இது நீங்கள் இந்த ஸ்டேஜில் பூ கம்மியாக ஆட் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த தண்ணியவே திருப்பியும் நல்லா சுட வச்சு அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பூ ஃப்ரெஷ்ஷான பூ உள்ளே ஆட் பண்ணுங்கள். இன்னும் டார்க்காக கிடைக்கும். இப்போ நம்ம மெல்ட் அண்ட் போர் சோப்புக்கு தேவையான அந்த கிளிசரின் பேஸ் இருக்கு இல்லையா, அதை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி 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 சங்ஸாக முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணோன்னா அது ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அந்த மெல்ட்டிங்க்கு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அதனால் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸோடு சேர்த்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த ப்ளூ கலர் தண்ணி இருக்கு இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய ஆட் பண்ண போகிறது கிடையாது. அது ஆல்ரெடி நல்லா திக்காக இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணாவே நமக்கு இது போதும். இப்போ இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அகலமான ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணி இருக்கும்போது நம்மளுடைய மெல்ட் அண்ட் போர் பேஸை அதுக்குள்ளே வச்சு நம்ம மெல்ட் பண்ணோன்னா அது ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அதே மாதிரி குட்டி குட்டி சன்ஸாக அந்த சோப் பேஸை நம்ம கட் பண்ணும்போது அது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி மாதிரி இது நல்ல தண்ணி மாதிரி ஆகணும், நல்லா உருகணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து உருக்கணும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் இந்த டைனி சங்க்ஸ் வந்து ஒரு சிலது உருகாமல் இருக்கும். அதை நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பீசஸும் நமக்கு வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் உங்களுக்கு அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக வந்துச்சு. இன்னும் நம்ம வந்து அந்த ட்ரைட் பவுடர் வந்து உள்ளே ஆட் பண்ணலை. இப்போவே அந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தண்ணி ப்ளூ கலர் தண்ணி உள்ளே ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணால் அது நம்மளுடைய சோப்புடைய ஷெல்ஃப் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். அதனால் இந்த தண்ணி வந்து எவ்வளோ டார்க் ப்ளூ கலரில் நம்மளால் திக்காக பண்ண முடியுதோ அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட்டடாக நம்ம அதை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு முடிஞ்ச அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக ஆட் பண்ணி அதில் நிறைய ஆட் பண்ணோன்னா அது வந்து சோப்பை சீக்கிரமாக கெட்டு போக வச்சிரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது உருகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை உருக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கிற கலர் எல்லாம் நம்மளுடைய சோப்பில் நல்லா இறங்கிட்டு இதில் இருக்கிற தண்ணி வந்து நிறைய ஆவியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது நம்மளுடைய சோப்புடைய லைஃப்பை வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். இந்த ப்ளூ கலர் வாட்டர் மீதி இருக்கிறத நம்ம ஹனி ஆட் பண்ணி அப்படியே குடிக்கலாம். இல்லையா ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஐஸ் க்யூப்ஸாக பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ரிங்கிள்ஸு, பிக்மெண்டேஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு சூப்பரான ரெமெடி. ட்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரில் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சோப் வந்து இன்னுமே நல்ல கலர் வந்து டார்க்காக ஆகும். நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த கலர் வந்து அதில் நல்லா பிளெண்ட் ஆகி இன்னும் டார்க் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா டார்க் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது நல்லா மிக்ஸும் பண்ணியாச்சு. இதை நம்ம சீக்கிரமாக நம்மளோட மோல்டில் நம்ம வந்து ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நல்ல ப்ளூ கலரில் அங்கங்கே வந்து மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் டார்க் ப்ளூவில் நம்ம அந்த அரைச்சி போட்ட பவுடருடைய இது வந்து இருக்குது. ரொம்ப அழகான கலராக இருக்குது. இதை வந்து நம்ம மோல்டில் இப்போ ஊற்றிடலாம். இது இப்போ செட் ஆகிறதுக்காக ஒரு 3 மணி நேரம் ஃபேன் கடியில் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சு 3 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணலாம். 3 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நம்மளுடைய சோப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்றதை நம்ம அன்மோல்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வழக்கமாக 2 மணி நேரத்தில் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப்ஸ் எல்லாம் வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எதுக்காக நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம்னா, அந்த கொஞ்சோண்டு நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். நம்மளுடைய சோப் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் வழக்கமாக எல்லா சோப்பும் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அந்த நடுவில் போட்டிருக்கிற அந்த ட்ரைட் லீவ்ஸோடைய டார்க் கலர்ஸ் எல்லாம் வந்து அந்த மேலே வந்து ரொம்ப அழகாக தெரியும். இந்த சோப்புடைய மேல் பாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரைச்சி போட்ட பவுடர் இருக்கு இல்லையா, அதோடைய டார்க் ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் நல்லா ஷைனிங்காக ரொம்ப அழகாக வந்து தெரியுது. இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் சோப். இந்த சங்குப்பூவுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் ப்ரொடெக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அது வந்து நமக்கு இருக்கிற ரிங்கிள்ஸ், ஏஜ் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையும் ஃபேட் பண்ணும். அதே மாதிரி புதுசாக ரிங்கிள்ஸும் ஏஜ் ஸ்பாட்ஸும் வராமையும் தடுக்கும். அதனால தான் சொல்கிறேன் இது பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் சோப். இப்போ நம்மளோட சோப்பை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது மெல்ட் அண்ட் போர் சோப்புன்றதுனால அன்மோல்ட் பண்ண உடனே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். கோல்ட் ப்ராசஸ் சோப் மாதிரி 45 நாள் இதுக்கு க்யூரிங் தேவையில்லை. எப்படா இதை நான் மோல்லேருந்து வெளியில் எடுப்பேன், எப்போ அவங்க கையில் கொடுப்பேன்னு ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு சோப்பு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா சோப் ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண இருக்கும். ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுக்கான
லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுடைய சேனலில் நிறைய சோப் ரெசிபீஸ் வர இருக்குது. ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற சோப் ரெசிபீஸ்க்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.